அன்பான என் உயிருக்கு மேலான தமிழ் மக்களுக்கு, அனைத்து மக்களுக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் உயிரான விடுதலை சிறுத்தை இளஞ்சிறுத்தை மக்களுக்கும் தோழர்களுக்கு நான் பணிவான வணக்கத்தை இந்த இரவு நேரத்தில் ஆகாந்தேவி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா, அண்ணன் ஏச்சி தமிழர் மண்டல செயலாளர் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு அண்ணன் ஏச்சி தமிழர் அவர்கள் தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவித்தார். அதுக்கு அறிவித்த பிறகு ரிப்ளை லைவில் நான் தெரிவித்தேன். அப்போ அண்ணன் ஏச்சி தமிழர் ரொம்ப தெளிவாக 234 தொகுதியும் மண்டல செயலாளர், மண்டல துணை செயலாளர் அண்ணன் அழித்து கொண்டார். நானும் அது தெளிவாக பார்த்தேன். அனைத்து அறிவிக்க அனைத்து என்னோட தோழர்களுக்கும் என் உயிருக்கும் மேலான என் அண்ணனுக்கும் என்னோட வாழ்த்துக்கள், பல்லாண்டு வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து பேரும் நல்லா தெளிவாக நேர்மையாக என்ன மாரி நெஞ்சை நிமித்திக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து செய்யாமல் நான் விடுதலை சிறுத்தை கட்சி அப்படின்னு நெஞ்சை நிமித்திக்கிட்டு அப்படி கம்பீரமாக அனைத்து பேரும் நீங்கள் வேலை செய்யணும். அதுக்கு நான் வாழ்த்துகிறேன். பல்லாண்டு நீங்கள் வாழ்கிறதுக்கு நான் வாழ்த்துகிறேன். என்னோட பணிவான எனக்கு அண்ணன் ஏச்சி தமிழர் பொறுப்பு அறிவிக்கலைனால் கூட நான் அதை பற்றி கவலையே படல. ஏன்னா இன்னை உள்ள காலகட்டத்தில் அண்ணன் சிதம்பரம் நாடாளுமன்றம் தொகுதி மக்கள் ஆதரவுப்பட்ட எம்பியாக வின் பண்ணார். அது வாழ்த்தும், அதுக்கு சப்போர்ட் பண்ணோம். நான் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி தனிச்சு போட்டிவிட்டேன். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி தனிச்சு நான் போட்டிவிட்டேன். மயிலாடுதுறை மாவட்டமாகணும் மற்றும் ஹைட்ரோ கார்பெண்டர் மீட்டன் இதெல்லாம் ரத்து செய்யணும் அப்படின்ட்டு அப்போ உள்ள சிஎமுக்கு கடிதங்கள் எழுதி அனுப்பிவிட்டேன். ஆக அப்போ உள்ள வின் பண்ண அம்மா ஆட்சியில் அப்போ வந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் அனுப்பின கடிதங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து நான் அனுப்பின கடிதங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு, நான் வச்ச கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு மயிலாடுதுறை மாவட்டமாக ஆக்குறதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னால் PK தேவதாஸ் சன் ஆஃப் பரமசிவம் அப்படின்னு தான் காரணம். வேறு யார் வேணாலும் போராடி இருக்கலாம், வேறு யார் வேணாலும்
அந்த ஹைட்ரோ கார்பன் மீட்டன் அந்த இதுக்கு நம்ம இதுக்கு போகணும்னா அந்த இதில் வந்து அந்த தடுப்பில் கூட்டி நம்மள்கிட்ட பேசுவாங்க. பேசும்போது உனக்கு என்ன வேணும், எதுனால நீ போக அப்படின்ட்டு நம்மள்கிட்ட கூப்பிட்டு பேசுவாங்க. இதுதான் ஒரு உண்மை உண்மை உள்ளது. அப்போ யார் வேணாலும் பேசியிருக்கலாம், யார் வேணாலும் பேசலாம். ஆனால் இறுதி போராட்டம் இல்லை நான் தான் நின்னேன். அப்போ என் காசை செலவு பண்ணி, ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கும் தெரியும் எவ்வளோ செலவு பண்ணேன். ஏன்னா என் சொந்த காசு நான் கணக்கு கொடுக்கணும்னு தேவை கிடையாது. நான் கணக்கு கொடுக்கல, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு நான் செலவே பண்ணலன்னு கூட நான் வந்து அந்த ஒப்பந்தத்தில் நான் வந்து சைன் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்கலாம் தேர்தல் ஆணையத்தில். ஏன்னா இது என் சொந்த காசு, நான் வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிச்ச காசு. நான் செலவு பண்ணாலும் இருக்கட்டும், என் மக்களுக்கு நான் செலவு பண்ணால் நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு விருப்பம் இல்லை. சரி, அப்போ நான் என்ன செய்யலாம்? எனக்கு செலவு பண்ணல, இவ்வளோ காசு தான் செலவு பண்ணேன் அப்படின்ட்டு நான் கொடுக்கலாம். இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படியாக ஒரு ரூல். இந்த மாவட்டமாக ஆகுறதுக்கு காரணம் முழுக்க மயிலாடுதுறை மாவட்டமாக ஆகுறதுக்கு காரணம், இன்றைக்கி யார் வேணாலும் எந்த பொறுப்பில் வேணாலும் இருக்கலாம், எந்த கட்சியில் எந்த இதில் வேணாலும் இருக்கலாம், ஆளுங்கட்சியில் இருக்கலாம், ஆளும் இல்லாத கட்சியில் இருக்கலாம், எதிர்கட்சியில் இருக்கலாம், மற்றும் எங்கள் கட்சியிலையும் இருக்கலாம், போராட்டம் பண்ணலாம். எங்கள் கட்சி விடுதலை சிறுத்தையிலையும் இருக்கலாம். எங்கள் தலைவருக்கு வந்து அதில் போராட்டம் பண்ணல. எங்கள் தலைவருக்கு அங்கே எழுதி கொடுக்கல, மயிலாடுதுறை மாவட்டம் அப்படின்ட்டு எழுதி கொடுக்கல. இது யார் வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், என்னோட நம்பர் உங்களுக்கு தெரியும். நான் வந்து நான் எம்பிக்கு நின்னேன். தலைவருக்கு எங்கே சிதம்பரத்தில் நின்னாரு. நான் மயிலாடுதுறை தொகுதியில் நின்னேன். அதுக்கும் எனக்கும் ஒரே ஒரு பாலம் தான் டிஃபரன்ஸு. சிதம்பரத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் ஒரு பாலம் தான் டிஃபரன்ஸு. அந்த பாலம் வரைக்கும் நான் வந்து கேன்வாசிங் போனேன். அதுக்கப்புறம் தலைவருக்கும் போய் கேன்வாஸ் பண்ணேன். இன்றைக்கி தலைவருக்கு இன்றைக்கி யார் வேணாலும் பொறுப்பாளராக அறிவிக்கலாம். அன்னைக்கு கட்சியை வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு அமல்படுத்தினவங்க மயிலாடுதுறையில். ஏன்னா இன்றைக்கி நான் ஏன் அது பேசணும்னா, பேச வச்சிருக்கிறாரு நம்ம தலைவருக்கு எழுச்சி தமிழர் அவர்கள். அன்னைக்கு இந்த அளவுக்கு அமல்படுத்தி இந்த லெவலில் கொண்டு வந்தது அதுக்கு யார் காரணம்னா, நானும் தலைவரும் எழுச்சி தமிழக அவர்களும் நானும் 2013 ஒரே பிளேட்டில் கொய்த்து ஏர்வர்ஸ் அதில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் கொய்த்து வரைக்கும். அப்போ நாங்கள் வந்து ஒரு 300 பேர் அந்த பயணம் செஞ்சோம். ஒரு கம்பெனியில் வந்து நாங்கள் பணியாற்ற போகும்போது ஒரு 300 பேர் பயணம் செஞ்சோம். அப்போ தலைவர் வரும்போது எல்லாம் ஏந்திரிச்சு பிளேட்டுன்னு பார்க்கல, அந்த சேஃப்டி பிளேட்டு தான் அந்த இதில் தான் கட்டியிருப்போம். சேஃப்டி பிளேட்டு போட்டு இது பண்ணியிருப்போம். அப்போ அந்த பிளேட்டு பறக்க ஆரம்பித்தோன்னு எல்லாம் ஏந்திரிச்சு அண்ணங்கிட்ட போயிட்டோம், தலைவர்கிட்ட போயிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாம் உக்காருங்க ஏன் பிளேட்டில் போகும்போது அப்படிங்கும்போது, அப்புறம் தலைவருக்கு ஏந்து பேச ஆரம்பித்தார் கொஞ்சம் சில நிமிடங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போயிட்டு ஒரு 4 மணி நேரம் தான் ட்ராவலு. 4 மணி நேரத்துக்கு ட்ராவல் பண்ணி கோயத்தில் இறங்கி நான் போய் கம்பெனியில் போய் எல்லாத்தையும் ஐடிகளை எல்லாத்தையும் கொடுத்துட்டு, என்னோடய ஐடி எல்லாம் கொடுத்துட்டு, அப்புறம் எந்த இடத்துல மீட்டிங் நடக்குதோ அந்த இடத்துக்கு நான் வந்தேன். தலைவருக்கும் தெளிவாக தெரியும் நான் யார் என்னான்ட்டு தலைவருக்கும் தெரியும். வேலை செய்கிற ஆஃபீஸுக்கும் வந்திருக்கேன், தலைவர்கிட்டையும் பேசியிருக்கேன். தலைவர்கிட்ட நான் வந்து அந்த மனுவும் ஒப்பந்தம் ஒன்றிய செயலாளர் ஒப்பந்தம் அதுவும் நான் வந்து தலைவர்கிட்ட அந்த மனு ஃபார்மாக சிராசு எடுத்து தலைவர்கிட்ட
கையில் கொடுத்துருக்குவேன். இது வரைக்கும் 14 வருஷமாக ஆகுது. இது வரைக்கும் தலைவருக்கு தான்னுக்கிட்டு தான் இருக்காரு. தலைவருக்கு வந்து ஏக்கி தமிழக அவர்கள். இன்னும் மயிலாடுதுறை அப்போ வந்து நாகை மாவட்டம் இருந்துச்சு. இப்போ நான் எம்பிக்கு நின்று இருக்க அப்புறம்தான் மயிலாடுதுறை மாவட்டமாக இருந்து அந்த கலெக்டர் ஆஃபீஸு ஆதீனம் மயிலாடுதுறை ஆதீனம் அவர்கள் இடம் கொடுத்தார். அந்த இடத்துக்கு பூமி பூஜை போடுறதுக்காக மயிலாடுதுறையில் எத்தனை பேர் எம்பிக்கு நின்னாங்களோ அனைத்து பேரும் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தோம். நானும் அதில் ஒரு ஆள் நானும் போயிருந்தோம். மயிலாடுதுறையில் இன்றைக்கி 4வது இடத்துல எம்பிக்கு சுயேட்சா நின்று இன்றைக்கி வந்துருக்கிறோம். அது என்னோட திறமைகள், நான் சம்பாதிச்ச காசு, அது யாருக்கும் நான் கணக்கு சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு தேவை கிடையாது. நான் யார்கிட்டையும் வந்து பெட்டி வாங்கலை. இதுதான் உண்மைப்பட்டது. நீங்கள் வேணும்னா அனைத்து மக்களும் நீங்கள் வந்து கேட்டு பாருங்க. PK தேவதாஸ் எப்படி இந்த எம்பிக்கு நின்னாங்க, மாவட்ட கவுன்சிலருக்கு 10 ஓட்டில் தோற்று போனாங்க, ஊராட்சி மன்ற தலைவருக்கு நின்னாங்க, எம்எல்ஏவுக்கு நின்று ரிஜெக்டாக இருந்த, இப்போ திரும்பி எம்எல்ஏவுக்கு 2026 எம்எல்ஏவுக்கு நிற்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து அனைத்து மக்கள் மயிலாடுதுறையில் உள்ள 1,75,000 ஓட்டு மயிலாடுதுறை ஒன்றியத்தில் இருக்குது. கேட்டு பாருங்க எப்படின்ட்டு. இது வரைக்கும் கட்சி எப்படி வளர்த்துக்கிட்டு வாங்க அப்படின்ட்டு அனைத்து மக்களும் நீங்கள் கேட்டு பாருங்க. கேட்டு பார்த்துட்டு அடுத்த இதில் வந்து அண்ணன் ஏக்கி தமிழக அவர்களே நான் ஜெயிச்சிருந்தேன்னா உங்கள் ஈவனில் வந்திருப்பான். உங்கள் ஈவன்னு அண்ணன் ரவிக்குமார் அடுத்து துணை பொதுச் செயலாளர் அடுத்துக்காக அண்ணன் ரவிக்குமார் அடுத்துக்காக நான் வந்திருப்பேன். என் நேகமே உங்கள் நேகமே வந்து என்னை ஜெயிக்க விடாமல் அடிச்சிருச்சு. அதை பற்றி வந்து நான் கவலைப்படவில்லை. என் காசை நான் செலவு பண்ணேன், அதனால நான் கவலைப்படவில்லை. இனியும் வர காலங்களும் எம்ப மக்கள் தலித் மக்களுக்கு இன்னும் தீவிரமாக நான் இறங்கிட்டேன். இன்னும் தீவிரமாக எம்ப மக்களுக்கு நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன். நான் எதை பற்றியும் கவலைப்படலை. நான் எல்லா நாட்டையும் நான் பார்த்துட்டு, எல்லா நாட்டிலையும் நான் போய் சுற்றி பார்த்துட்டு, எல்லா நாட்டிலையும் சட்டத்தை நான் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நான் எதை பற்றியும் கவலைப்படலை. ஏன்னா இன்றைக்கி அனைத்து மக்களும் மயிலாடுதுறையில் உள்ள 1,75,000 ஓட்டு உரிமை என் அக்கா தங்கச்சி மாமமாக சித்தப்பன் பெரியப்பன் அனைத்து பேரும் நான் நைட்டு 2 மணிக்கு நான் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி நைட்டு 2 மணிக்கு நான் ட்ரெயினை விட்டு இறங்கினாலும், 3 மணிக்கு ட்ரெயினை விட்டு இறங்கினாலும், மற்றும் 1 மணிக்கு ட்ரெயினை விட்டு இறங்கினாலும், 12 மணிக்கு ட்ரெயினை விட்டு இறங்கினாலும் என்னை நான் நடந்து போகும்போது நான் யாருக்குமே நான் பைப்பு போக மாட்டேன். நான் எப்போவுமே நடந்து தான் போவேன். என்னோட தில்லு என்னான்ட்டு எனக்கு தெரியும். எப்படியா இருந்தாலும் என்னை வந்து ஒருத்தவன் எய்த்தானா அவனை எப்படி என்னை எல்லாம் அடிக்க முடியும் அப்படின்ட்டு என்னால் தெரியும். ஃபஸ்ட்டு நான் வந்து மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறைக்கு நான் என்னோடய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் எந்த டைமு நான் ட்ரெயினை விட்டு இறங்கினாலும், பஸ்ஸை விட்டு இறங்கி நான் நடந்து போனாலும் எனக்கு தெரியாமையே என்னை காவல்துறை வாஷ் பண்ணுறதுக்கு, உளவுத்துறையை வாஷ் பண்ணுறதுக்கு
என்னோட பணிவான வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏதாச்சும் ஒன்று எனக்கு நடந்தால் காவல்துறையை மற்றும் உளவுத்துறையை எனக்கு தெரியப்படுத்தும்படி நான் மிக தாய்மொழி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. நான் நடந்து போகும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் சேஃப்டியாக போவோம். ஏன்னா இன்றைக்கி அனைத்து பேரும் என்னோடய சொந்த பந்தம் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்ட்டு தான் நான் நடந்து நைட்டு 1 மணியோ 12 மணியோ 2 மணியோ 3 மணியோ நான் நடந்து சாலைகளில் நடந்து போவேன். அதனால் மயிலாடுதுறை மாவட்டம் காவல்துறை அவர்களே மற்றும் சிஐடி அவர்களே, நீங்கள் வந்து எனக்கு எங்கே ஒரு தவறுகள் நடந்தால் எனக்கு தெரிவிக்கப்படுகிற மாதிரி மிக தாய்மொழி உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த அனைத்து மண்டல செயலாளரும் என் விடுதலை சிறுத்தை அண்ணன் ஏக்கி தமிழ் ஆணையம்படியாக மண்டல செயலாளர், துணை செயலாளர் அவர்களும் நேர்மையாக அனைத்து மக்களுக்கும் வேலை செய்யாமல் கட்ட பஞ்சாயத்து பண்ணாமல் நீங்கள் நடைமுறை படுத்துவீங்கன்ட்டு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தோழர்களே, நன்றி, வணக்கம். உங்கள் PK தேவதாஸ், மயிலாடுதுறை. மீண்டும் 2026 நல்ல செய்தி 2 மாதம் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.